ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள் தொடர். திரை இசை உலகம் மிகவும் பறந்து விரிந்தது. சாஸ்திரிய சங்கீதம் இசை மேதை ஜி ராமநாதன் அவர்களால் சினிமா சங்கீதமாக மாற ஆரம்பித்த காலத்திற்கு பிறகு திரைப்படத்திற்கான மெல்லிசையில் தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்தவர் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. அவர்களின் பட்டறையில் தயாரானவர்களே இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ். அன்றில் பறவையாய் இசையிலும் நட்பிலும் இணை பிரியாதவர்கள் இசை மேதை CR சுப்பராமனின் தம்பிதான் சங்கர நாராயணன். இசை வாய்ப்பு தேடி மெல்லிசை மன்னர்களின் இசை கூடாரத்தில் ஹார்மோனிஸ்டாக இணைந்தார். கணேசனுக்கு முதலில் அடைக்கலம் தந்தது இசை மேதை GK வெங்கடேஷ். பிறகு கணேசனும் மெல்லிசை மன்னர்களோடு இணைகிறார், தாளவாத்திய ஜாலங்களோடு. சங்கரோடு இணைந்து இன்னொரு இசை இரட்டையர்களாக தனியாக இசை அமைக்க வேண்டும் என்பதே கணேசனின் தனியாத தாகம். கவியரசு கண்ணதாசன் இவர்களை தேவர் பிலிம்ஸ் தேவரிடம் அழைத்து செல்கிறார். 1967 திரை இசை தேவதை மகராசி என்ற திரைப்படத்தின் மூலம் இவர்களுக்கு ஆசிகள் வழங்கினார். கலைவாணி கொடுத்த அந்த ஆசீர்வாதமே 1000 படங்களையும் தாண்டி நீள்கிறது. MGR, சிவாஜி, கமல், ரஜினி என எல்லா கதாநாயகர்களுக்கும் இசையமைத்து தனக்கென ஒரு தனி இடம் பிடித்தனர். அத்தகைய ஆச்சரிய இசை வேந்தர்களாகிய சங்கர் கணேஷில் உற்சாக ஊற்றான கணேஷ் அவர்கள் தனது சாயி அனுபவங்களை முதலாக பகிர்ந்து கொள்கிறார். ஸ்ரீ சத்யசாய் யுகத்திற்கென பிரத்யேகமாக மனம் திறக்கிறார். இதோ. ஓம் கம் கணபதியே நமஹ. ஓம் ஸ்ரீ சாய் பாபாவே நமஹ. ஓம் பாபாவே நமஹ. சாயி பாபா கீத் சுதா மதுரம் மதுரம் ஆனந்தம். சாயி பாபா கீத் சுதா மதுரம் மதுரம் ஆனந்தம். சாயி பாபா கீத சுதா மதுரம் மதுரம் ஆனந்தம். சாயி பாபா கீத சுதா மதுரம் மதுரம் ஆனந்தம். சாயி பாபா கீத் சுதா மதுரம் மதுரம் ஆனந்தம். சாయి బాబా గీత సుధా మధురం మధురం ఆనందం. సాయి బాబా గీత సుధా మధురం మధురం ఆనందం. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சத்ய சாய் யுகம் நேயர் அனைவருக்கும் சங்கர் கணேஷோட பணிவான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து, பாபாவுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும்னு இந்த நல்ல நேரத்தில் வேண்டி உங்களோட நானும் நமஸ்கரிக்கிறேன். வேறத்தில் பாபா அந்த வேலைக்கு போகிறேன், கொஞ்சம் பார்த்துக்க பாபா, எப்படியோ ஓகே பண்ணி கொடு அப்படின்ட்டு போனீங்கன்னா அவர் நான் வீட்டு வேலைக்காரனா? அவர் நீங்கள் நினைக்கிறீங்க பாபா சமாதி ஆகிட்டாரு, அவர் அப்படி போயிட்டாரு, அப்படி இறந்துட்டாரு. எங்கே போனார், எங்கே இல்லை? இந்த செவத்தை உடச்சி பார்த்தீங்கன்னா அங்கே பாபா இருப்பார். நீங்கள் நினச்சிங்க பாபா இறந்துட்டாருப்பா, அப்பா நம்ம இனிமேட்டு என்ன வேணால் பேசலாம் ஜாலியாக, அந்த வேலையே வச்சுக்காதீங்க. அப்புறம் என் மனசுக்குள்ளேயே யோசனை பண்ணேன், தொட்டு கும்பிட்டு விடுவோமே அப்படின்னு காலை பார்த்து அழகாக அப்படி தொட்டு அப்படி நமஸ்காரம் பயம் கும்பிட்டுட்டு பயந்து மூஞ்ச பார்க்குறேன். அதனால் எல்லோரும் பாபா கும்பிடுங்க. நீங்கள் எந்த கிருஷ்ணனை கும்பிட்டா கூட கிருஷ்ண ரூபத்தில் பாபா இருப்பார். ஜீசஸை கும்பிட்டா கூட ஜீசஸ் ரூபத்தில் பாபா இருப்பார். அல்லாவை கும்பிட்டா கூட அல்லா ரூபத்தில் பாபா இருப்பார். நான் தான் முதல்ல சொன்னேன், நீ அவரை நம்பினா தானே அவர் இன்னும் நம்புவார். என்னை பற்றி இளம தாயே, தந்தையே, செல்வம் கோபால, அன்பு சகோதரி, சுந்தரமா தாயே, என்னுடைய மாமனாரை, சரவண மாப்பிள்ளையே, கூலி வேலை செஞ்சு காப்பாற்றின பாட்டியே, கவிஞர் கண்ணதாசன் அவர்களே, சாடு சின்னப்பதவியில், விஸ்வநாதமூர்த்தி அவர்களே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லே, GK வெங்கடேஷ் அவர்களே, சாதம் போட்டு காப்பாற்றின தாயம்மா அவர்களே. தாயம்மான்னு ஒரு அம்மா இருந்தது என் வீட்டில் வேலை செஞ்சுட்டு, என்னை குழந்த மாதிரி பார்த்துருந்தது. அந்த அம்மாவை என்றைக்கு நான் தெய்வமாக நினச்சி கும்பிட்டு இருந்தாங்கிறேன். என் வேலை காட்சி தானேன்னு நான் கும்பிடாமல் இல்லையே. அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்து தான் பார்ப்பார். பெரிய கோட்டீஸ்வரன், அவங்க வந்தாலும் அவங்கள ஒரே மாதிரி தான் பார்ப்பார். என் காலையில் வந்து ஒரு பிச்சைக்கார ரோட்டில் நின்று காசு கேட்டான், கொடுத்தார். அவன் வந்து பார்த்தாலும் அவனையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். பாபாவுக்கு எல்லாருமே அவருடைய பிள்ளைங்க, எந்த பிள்ளையுமே அவர் கைவிட மாட்டார். அவதார புருஷன்றாங்களே இவர் தான். பாபாவோட எந்த அம்சம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? குணமா, அற்புதமா, பஜனையா, சேவையா? இது நல்ல கேள்வி. யாரும் அறியாத உங்களின் சாய் பக்தி மற்றும் அனுபவம் பற்றியும் உங்களின் ஆன்மீகம் பற்றியும் பக்தர்களுக்கு பகிருங்களேன். பாபாவோட அனுகிரகம் கிடைக்கிறது எல்லாருக்குமே கிடைக்காது. இன்றைக்கி யாரெல்லாம் ஒருத்தரும் பார்த்து இருக்கிறீங்களோ உங்களுக்கெல்லாம் பாபாவோட அனுகிரகம் கிடைக்கிதுன்னு அர்த்தம். சும்மா எல்லாருக்கும் கிடைச்சிடாது. சும்மா எல்லாரும் வந்து பாடினவும் முடியாது பாபா முன்னாடி. பாபாவுடைய சித்தம், டே கணேசா இன்றைக்கி வந்து என் முன்னாடி பாடுறான்னு சொல்லியிருக்கா.
லக்ஷ்மி பார்வதி அம்மா ஆற்றுல வந்து பாபா கும்பிட்டு உங்களோட பேசுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது. அவன் ஆற்றுல எல்லோரும் நல்லா இருக்கணும். ஏன்னா பாருங்கள், அவங்க ஆற்றுல தான் பேசுகிற எவ்வளோ படம் வச்சு கும்பிட்டுருக்கா பாருங்கள். அப்போ பாபாவை எப்படி அவங்க வழிபடுறாங்க, இது மாதிரி ஒருத்தரும் வழிபடணும். ஏன்னா இப்போ இவ்வளோ படத்தில் பாபா இருக்கிற எந்த ரூபத்தில் இங்கே இருக்கிறாருன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இருக்கிறார், அதுதான் பாபா. அவர் எப்படி வருவார், எப்படி போவார், எப்படி எங்கே இருப்பார், யாருக்குமே கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் ஏதோ ரூபத்தில் வருவார். ஏதோ ரூபத்தில் வந்து நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை பண்ணிட்டு போவார். நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஐயோ பற்றியா அந்த சாமி பாபா இவ்வளோ நேரம் கும்பிட்டு இருந்தோம் பார், இந்த கடவுள் வந்து பண்ணிட்டு போனார். இல்லை, இந்த கடவுள் ரூபத்தில் பாபா தான் வருவார். யாரை நீங்கள் நம்பின்னு ஏதோ கும்பிடுறீங்களோ அந்த நேரத்துக்கு அங்கே பாபா இருப்பார். அந்த ரூபத்தில் தான் வருவார். அவர் தான் சாய் பாபா. இவ்வளோ பேசுகிறேன்னு இந்த பாபாவோட அனுகிரகம் எனக்கு எப்படி கிடச்சி தெரியுமா? நான் வந்து கருமாரி அம்மனை தான் நிறைய கும்பிடுவேன். கருமாரி அம்மா தாயை, புவனேஸ்வரி தாயை, கருமாரி தாயை போற்றி முருகர் தான் கும்பிடுவேன். முருகர் கூட டாலர் போட்டிருக்கேன். வள்ளி தேவசேனை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி நமக. ஆனால் பாபா எனக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, பெங்களூருக்கு போயிருந்த ஒரு தடவை நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல் டாக்டர் கூட்டின்னு பண்ணார். அவர் அழிச்சுன்னு போய் அங்கே போய் கும்பிட போகும்போது எனக்கு பாபா பார்க்குறேன். அப்படியே வந்து அங்கே நிற்கிறார். நான் இங்கேருந்து பார்க்குறேன். லைனாக உட்காந்துருக்காங்க, லைனாக உட்காந்துருக்காங்க. நானும் லைனாக உட்காந்துருக்கேன். அப்படியே பார்த்துட்டு பாபா, ஐயோ பாபா வராரு அப்படின்னு. அப்படியே அந்த சிவப்பு ட்ரெஸ்ஸில் அப்படி ஆரஞ்சு கலரில் அழகாக போட்டுக்கின்னு அப்படி பொறுமையாக அப்படி நடந்து கையை தூக்கிட்டே வராது. அவங்கவுங்க பேப்பரெல்லாம் கொடுக்குறாங்க, அவங்கவுங்க வேண்டுதல் என்னென்னமோ அப்படியே கொடுக்குறாங்க. ஒன்றுத்தில் வாங்கி பின்னாடி ஒரு அசிஸ்டண்ட்டு கொடுத்துக்கினே இருக்கிறார். ஒன்று மாட்டேன் வாங்க மாட்டேன் சொல்லவே இல்லை. அப்படியே பார்த்துருக்கேன். ஐயோ அழகாக பாபா நடந்து வராருன்னு. அந்த நடக்கூட எப்படி ஒருத்தர் வராருன்னா, காற்றுல மிதந்து வர மாதிரியே வர்றாரு. அப்படியே ஏன்னா அப்படியே நடக்கிறாரா, இல்லை ஒரு காலில் ஏதாவது அந்த ஸ்கேட்டிங் போகிற வீல் கட்டின்னு அப்படியே வராரான்னு கூட அந்த அளவுக்கு அந்த நடை கூட அப்படி ஒரு நல்லினமான ஒரு நடை. இடை அழகோடு நடை அழகோடு வர ஒரு யாருன்னா நம்ம பாபா தான். அப்படி வராரு. அப்படியே யாராவது காலகட்ட அப்படி நிற்கிறாரு. அந்த காலகட்ட அப்படியே நின்று கும்பிட்றாங்க. அப்படியே போகிறாரு, பேப்பர் கொடுக்கலாம் வாங்குறாரு. இது எனக்கு கிடைச்சதை உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா நம்மலாம் பகிர்ந்துக்கணும். அப்படி வர்றவர் அப்படியே வந்தார். இங்கே வந்தார். இப்படி நான் இங்கே உட்காண்ட்ருக்கேன், என் டாக்டர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இங்கே நின்றுட்டார். நின்றுட்ட உடனே நான் அப்படி கண்ணை மூடின கண்ணு திறப்பாரு, நின்றுங்கிறாரு. அப்படியே மெதுவாக அப்படியே டில்ட் இருக்குது. கேமராவில் பார்த்தீங்களா, காலிலேருந்து அப்படியே டில்ட் அப் பண்ணி அப்படியே தலைவரையும் காமிப்பாங்க. அந்த மாதிரி நான் காலில் பார்த்துட்டு அப்படியே டில்ட் அப் அப்படியே பார்க்குறேன். பாபா அப்படியே நின்று அந்த புன்னகை ஒரு 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 பொன் சிரிப்பாக தெரியுங்களா, அந்த சிரிப்பு அவருக்கே உள்ளான ஒரு அழகான சிரிப்பு. அதை சிரிச்சுட்டு அப்படியே பார்க்குறாரு. நான் அப்படியே பார்க்குறேன், இங்கேயே நின்ட்டார் அப்படின்னு. சரி, கால் நல்லா தெரியுது, 2 பாதம். எனக்கு யோசனை, இவர் நம்ம பக்கத்தில் டாக்டர் அப்படி நம்மளை மிரட்டுறாரு. இவர் காமிக்கிற பயத்தில் நம்மளுக்கு அவர் துணி கூட நம்ம மேலே படுத்து பயப்படுறார். ஆனால் எல்லோரும் அவ்வளோ பயபக்தியோடு கும்பிட்டுக்கிறாங்க. நம்மளுக்கு பயமும் இல்லை, பக்தியும் இல்லை, பாபா தான் தெரிறாரு. என்னடா கால் நம்ம கிட்டே இருக்குது, இதை நம்ம தொட்டு கும்பிட்டுட்டாயின்னா அப்படின்னு மைண்டில் ஓடுது. என் மைண்டில் ஓடுது, அவர் காலை தொட்டு கும்பிடுங்க. அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாபா வந்து என் மனசுக்குள்ளே வந்துட்டே, நான் உனக்கு தாண்டா நிற்கிறேன், தொட்டு கும்பிடுறா அப்படிங்கிறாரு. நான் பயந்துக்கின்னு நிற்கிறேன். என் பக்கத்தில் இருக்கிற ரொம்ப பயம் காமிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுப்பனை இல்லை, அவங்களுக்கு பயம் காமிக்கிறாரு. எனக்கு கொடுப்பனை பயமே இல்லை, மூஞ்ச பார்க்குறேன், காலை பார்க்குறேன். அப்புறம் என் மனசுக்குள்ளேயே யோசனை பண்ணேன், தொட்டு கும்பிட்டு விடுவோமே அப்படின்னு காலை பார்த்து அழகாக அப்படி தொட்டு அப்படி நமஸ்காரம் பயம் கும்பிட்டுட்டு பயந்துன்னு மூஞ்ச பார்க்குற அதே பொன் சிரிப்பு. அதே பொன் சிரிப்பு சிரிக்கிறாரு அப்படின்னு அதோடு விட்டுற வேண்டியதான மரியாதைக்கு. இன்னொருத்தர் கும்பிட்டுக்கலாமே, ஆசை யாரை விட்டுது. மறுபடியும் அப்படி தொட்டு அப்படி கும்பிட்டுட்டேன். அப்படி கும்பிட்டு மறுபடியும் பொறுமையாக மெதுவாக மூஞ்ச பார்க்குறேன். அப்பவும் அதே பொன் சிரிப்பில் என்னை சிரிச்சுனுக்கு அப்படியே பார்த்துக்கிறேன் எல்லாரையும். ஆஹா, ஒன்றும் சொல்லலையே, எது கும்பிட்டாலும் 3 தடவை பண்ணணும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம 3 தடவை கும்பிட்டுடுவோம். இன்னொரு தடவை கும்பிடும்போது அதுதான். அதே மாதிரி நான் 2 தடவை கும்பிட்டேன், பேசாமல் இருக்க முடியாதுன்னு 3ஆவது தடவை ஆசை மனுஷ பிறவி தானே, யாரை விட்டுது. நல்லா யோசனை பண்ணி தொடலாம் தடி காலை கையில் தொட்டிட்டு கும்பிட்டுடுவோம். 3ஆவது தடவை கும்பிட்டு காலை வச்சு அவர் பாதத்தை நல்லா அழுத்தி, பாபா காற்று ரட்சிக்கணும் பாபா, ஓம் ஸ்ரீ சாய் பாபாவே நமஹ ஓம் அப்படின்னு சொல்லி எழுந்து நல்லா கும்பிட்டுட்டு அப்படி பண்ணோடனே அப்படி திரும்பி பொன் சிரிப்பில் அப்படி ப்ளஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் மூவ் பண்ணுறாரு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு,
ஏன்டா இவ்வளோ நேரம் நான் நிற்கிறேன், காலை தொட்டு கும்பிடாண்டான்று அவ்வளோ நிற்கிறாரு. இதுதான் கடவுள். யார் யாருக்கு எங்கெங்கே என்னென்ன வேணுமோ அங்கங்கே வந்து நிற்பாங்க. பொறுமையாக இருக்கணும். நம்ம பயந்து விட்டுட்டோமே கோயிண்டா. ஆனால் எனக்கு கிடைச்ச பாக்கியம் பாருங்கள். அந்த மாதிரி இந்த பாபா வச்சுக்கணும். எப்போது இன்னொன்று சொல்கிறேன், இதை இங்கே பாருங்கள், இந்த பாபா பாருங்கள், என்னை பார்த்து ப்ளஸ் பண்ணிக்கிறார் பாருங்கள். கையை பாருங்கள், நேராக என்னை பார்த்து இப்படி 2 கையா. நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தான்டா, டேய் சொல்லுடா, என் மக்களுக்கெல்லாம் என் பக்தருக்கெல்லாம் போய் சேரட்டும் சொல்லு, அவங்களெல்லாம் நல்லா அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு என்னை தான் ப்ளஸ் பண்ணுறாரு. அங்கே பாருங்கள் அந்த பாபா அவரும் என்னை தான் ப்ளஸ் பண்ணுறாரு. இப்போ இன்றைக்கி இந்த நாளில் நான் பாபா பற்றி பேசணுன்னு அவருடைய பிளஸ்ஸிங் நான் இவங்க ஆற்றுலாம் வந்து பேசுகிறது தான் ரொம்ப முக்கியம் சார். நீங்கள் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, இங்கே தான் பேசணும்னு சொல்லி பாபாவோட உத்தரவு. ஏன்னா முழுக்க முழுக்க பாபாவை நம்பி கும்பிட்டுக்கிறாங்க. ஒரு பாபாவா 2 பாபா, ஒரு அவதாரமா 2 அவதாரமா, எத்தனை அவதாரம் பாருங்கள். அவதார புருஷன்றாங்களே இவர் தான். எத்தனை அவதாரம் எடுத்துன்னு இவங்க ஆற்றுல வந்து உட்காந்துக்கிறார். இவங்க ஆற்றுல உட்காந்து சும்மா உட்காந்துல, இங்கே இருக்கிற இந்த பிபிசி ஹோம் ஃப்ளாட் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் உட்காந்துன்னு இவர் ப்ளஸ் பண்ணிக்கிறார் எல்லாரையும். நான் காலையில் வாக்கிங் போகும்போது 3 ரவுண்டு 5 ரவுண்டு அடிப்பேன். அப்போ நினைப்பேன் இதை, அந்த வீட்டை சாய் பாபாலாம் இருக்காங்கல்ல, சாமியெல்லாம் இருக்குல்ல, இப்போ அவரை சுற்றுற மாதிரி தானே நம்ப அப்படின்னு நினச்சி தான் சுற்றுவேன். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லார் வீட்லேயும் சாமி படம் இருக்குது. நான் ரவுண்ட் அடிக்கும் போது அதான் நினச்சிக்குவேன், எல்லார் வீட்லேயும் சாமிங்களாக இருக்குது, எல்லார் வீட்டில் இருக்குது. அவங்க வீட்டில் பாபாலாம் இருக்கிறாரு, நம்ம வீட்டு முன்னாடி விநாயகர் இருக்கார், எல்லோரும் சேர்ந்து தான் இப்போ நம்ம சுற்றினுக்கிறோன்னு சுற்றுறேன். அப்படி நினச்சி நீங்கள் சுற்றினா உங்கள் கூட பாபா பின்னாடி சுற்றின்னு வருவார். நீங்கள் நினைக்கணும், உண்மையாக நினைக்கணும். உங்கள்கிட்ட ஒரு சொல்கிறேன், எதை கும்பிட்டாலும் யாரை கும்பிட்டாலும் உண்மையாக கும்பிட்டு போங்க. அங்கே ஒரு மைண்டு இங்கே ஒரு மைண்டுன்னு கும்பிட்டா யாருக்கு பாபா அருள் புரிவார்? இல்லை, ஒரு நிமிஷம் பாபாவை அப்படியே பார்க்கணும். கண்ணை மூடிக்கின்னு பாபாவுடைய தலையில் அந்த முடியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அப்படியே நீ வர்ணித்து மனசுக்குள்ளே கொண்டு வரணும். பாபாவோட அந்த அங்கி எவ்வளோ அழகாக இருக்குது பாருன்னு அவர் தலையிலேருந்து அப்படி கால் வரைக்கும் அப்படியே கேமரா மாதிரி நீ அப்படியே உன் மனசில் அப்படியே கொண்டு வரணும். அவர் பாதம் எப்படி இருக்க பாருன்னு அப்படி கொண்டு வரணும். இப்படி அவர் உடம்புல இருக்க அத்தனையும் உள்ளத்தில் கொண்டாந்துட்டு நீ அப்படியே மனம் உருகி அப்போ கும்பிட்டு பாரு, மொத்த ஒரு பிளஸ்ஸிங்கும் உனக்கு அப்படியே கிடைக்கும். ஏன்னா அவரை ஃபுல் உருவத்தை எடுத்து மனசில் ஏற்றுன்னு கும்பிடுறேன். ஒரு நிமிஷம் அப்படியே உள் வாங்குங்க. அப்படியே அப்படி மனசுக்குள்ளே அப்படி பாபா உள்ளே இறக்கி அப்படி கண்ணை மூடி பாபா அப்படின்னு பாருங்க, வந்து உடனே அப்படியே நிற்பார். என்ன வேணுன்ற மாதிரி நீ கேட்க வேண்டியதான் கேள்வி கொடுத்துருவார். பாபாவிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வதும் இல்லை, பொறுமையோடு கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிஷத்தையே மூடுவதில்லை, சிறிடி பாபாவிடம் கையேந்துங்கள். இந்த மாதிரி கேளுங்க. கேட்டால் தானே சார் கொடுப்பாங்க. கேட்காம நீங்கள் மட்டும் கேட்டால் நம்ம கௌரவம் குறைஞ்சிருன்னு போனீங்கன்னா அவர் ஏன் கொடுப்பாரு? உன்ன மாதிரி 100 பேர் வெயிட் பண்ணுறான் க்யூவில் கேட்குறதுக்கு. கேளு. அங்கே போய் வெக்கப்படுறது, கூச்சப்படுறது, அவங்க பார்க்குறாங்களே சாமி கும்பிடலாமா, இல்லை இவங்க பார்க்குறாங்களே நம்ம கையெடுத்து கும்பிடலாமா, இல்லை மனசுக்குள்ளே, இதெல்லாம் கூடாது. உனக்கு என்ன தோணுதோ உள்ள அன்போடு கும்பிடு. நீ எவ்வளோ உள்ள அன்போட கும்பிடுறியோ அவ்வளோ உங்ககிட்ட தான் இருப்பார். இப்போ நான் பேசினுக்கிறதெல்லாம் இங்கே கேட்டுனுக்கிறார். இந்த வீட்டில் எந்த ரூமில் பாபா இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். இவங்க படம் வச்சுருக்காங்க, இவ்வளோ படம் வச்சுருக்காங்க, ரைட், ஓகே, படம் வச்சுருக்காங்க தவிர எல்லா இடத்துலையும் இவர் இருப்பார். இப்போ அந்த மாமியோ இல்லை மண்ணின்னு சொல்லுவோம் அந்த அம்மாவோ சமையல் கட்டில் போய் வேலை செஞ்சால் கூட பாதுகாப்புக்காக இவர் போய் பின்னாடி போய் நிற்பார். அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ வழிபடுறாங்கல்ல, சும்மா விட்டுருவார சும்மா, இல்லை ஏதோ வேறு ஏதோ சுடு தண்ணி வைக்கிறாங்களோ, இல்லை அங்கே போய் குளிக்கிறாங்களோ, இல்லை எங்கே போகிறாங்களோ, எல்லா இடத்துலையும் இவர் போய் பாதுகாப்பாக நின்று அவங்களை அழகாக கரெக்டாக பண்ணி உட்கார்ற வரைக்கும் வந்து கும்பிட்ற வரைக்கும் இங்கே வந்து கும்பிடும்போது பழைய மாதிரி இங்கே வந்து நின்றுக்குவார். இதுதான் பாபா. உங்களுக்கு எல்லாம் சொல்கிறது என்னென்னா பாபாவை உண்மையாக கும்பிடுங்கன்றேன், நான் வேறு ஒன்றும் சொல்ல. இப்போ நான்லாம் இப்படி நல்லா இருக்கேன், எதுக்கு கையில் செயின் வாட்சி மோதிரம் எவ்வளோ வருஷமாக இருக்கேன், இவ்வளோ வருஷமாக நான் நல்லா இருக்கானே. எந்த சாமியாக இருந்தாலும் நல்ல ட்ரூவாக கும்பிடணும். பாபாவோட கோவிலெல்லாம் போயிட்டு வந்தேன்னு சொன்னேன்னே யாருக்காவது கிடைக்குமா? ஒரு 85 80 இருக்கும். அது இன்னொரு சொன்ன மறந்துட்டேன் உங்களுக்கு. ஒயிட் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அங்கேயே நான் போனேன். அங்கே போகும்போது ஒரு தடவை அவர் நடந்து போகிறாரு, நாங்களாம் லைனாக உட்காந்துருக்கோம், எப்படியே உட்காந்து கும்பிட்ற இப்படி பாபா போகிறாரு அப்படின்னு. அது பின்னாடியே ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஒருத்தர் போகிறாரு. அவர் திடீர்னு இப்படி திரும்பி பார்த்தாரு. நாங்கள் எல்லோரும் கும்பிட்டுக்கும் போது நம்ம அவரையே பார்க்குறோம், பாபாவை தானே பார்ப்போம், அவர் இல்லை அப்படின்ட்டு போனார். என்ன கையை இப்படி இப்படி ஆகிட்டு போகிறாரு அப்படின்ட்டு மறுபடியும் பார்த்தேன். என் பக்கத்தில் எல்லோரும் பயபக்தியாக 2 கையை கும்பிட்டுன்னு தான் இருக்காங்க. யாரும் இல்லையே, இப்படி பார்த்தேன்.
நானா அப்படிங்கிறாரு. மறுபடியும் கேட்டேன் அப்படின்னாரு. ஆஹா, இவர் பக்கத்தில் டாக்டர் சொல்கிறாரு, சார் உங்களை தான் கூப்பிட்றாரு போங்க அப்படின்னு. நான் எழுந்தவொடனே இவர் என் பின்னாடி ஒட்டின்னு வர்றாரு. ஏன்னா அவருக்கும் ஒரு சந்தர்ப்பம் இல்லை. நான் எழுந்து போனோடனே நேராக போனார். ஒரு ரூம் மாதிரி இருந்தது, அது உள்ளே போனார். நான் பின்னாடி போனேன். அவர் இந்த மாதிரி அவர் சோபா அழகாக இருந்தது, அதில் உட்காந்துட்டார். காலை வச்சு அப்படி உட்காந்துட்டார். அங்கே வந்து ஒரு செட்டியாருங்கன்னு நினைக்கிறவங்க, சுப்பிரமணிய செட்டியார். அவங்க ஒரு 6-7 பேர் இப்படி உட்காந்துக்கிறாங்க. நான் எல்லாம் அங்கெல்லாம் அவ்வளோ உட்காந்துக்கிறாங்க. டாக்டர் அப்படி உட்காந்துட்டார். இவ்வளோ பேர் உட்காந்துக்கலாம், அங்கே எங்கன்னா உட்கார வேண்டியது தானே. நேராக எல்லோரும் தள்ளிக்கின்னு வந்து பாபா இங்கே இருக்கார்ல, அவர் கால் அடியில் உட்காந்துக்கிட்டார். அவர் எழுந்துரு உட்காராதேன்னு சொல்ல இவங்கெல்லாம் முழிக்கிறாங்க. இல்லை நம்மளாம் இங்கே உட்காந்துக்கிறோம், அவர் போய் அங்கே உட்காந்துக்கினார் அப்படின்னு. வெள்ளியில் அப்படியே பாதங்கள் மாதிரி அப்படி அப்படியே நல்லா இருக்குது உட்காந்துக்கினேன். இவர் பேசாமல் இருக்கிறார். நான் அப்படி உட்காந்துட்டு நானும் பேசாமல் இருக்கிறேன். அப்படியே பட்டு கொஞ்ச நேரத்து மெதுவாக கண்ணை திறந்தார். என்னை பார்த்தாரு. நான் நமஸ்காரம் பண்ணேன். தெலுங்கில், நம்மளுக்கு தெலுங்கு ஒரு அரைக்குறை தமிழ். మీరు మ్యూజిక్ డైరెక్టర్ కదా? ஆமாம் சார், నేను మ్యూజిక్ డైరెక్టర్ సార్ అన్నాங்க. నేను ఏమాది ఇచ్చాను మీరు తింటారా అన్నారు. ஆஹா சாமி கொடு சாமி, நம்மளுக்கு தானே. அப்படி கையை நீட்டுக்கிறேன். கையை வச்சு அப்படி பண்ணார். திராட்சை, முந்திரி, கல்கண்டு எல்லாம் அப்படி கொட்டுச்சு. ஆஹா பிடிச்சிக்கிட்டேன் கெட்டியா. எல்லாரும் அப்படி என்ன தான் பார்க்குறாங்க. எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, நான் பாபாவை பார்க்குறேன். பாபா என்ன பார்க்குறாரு. இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இவ்வளோ வெள்ளியில் பாபா பாதங்கள்லாம் கொண்டாந்துருக்காங்க. அவங்கள பார்க்கல. இந்த கல்கட்டுக்கு கையேந்தி நிற்கிற பாரு, அவர் என்ன பார்க்குறாரு. இதை வாங்கிட்டு நான் பார்க்குற பாரு, நான் அவரை பார்க்குறேன். சாப்பிடுனாரு. மொத்தத்தை எல்லோரும் வெயிட்டிங் ப்ளஸ் பண்ணுவார்னு அவங்களும் அப்படி பாபா பார்த்துக்கிறாங்க. நான் பார்த்தேன். எல்லோரும் கொண்டு ரொம்ப நேரம் சைலண்ட்டு. பாபாவும் பார்க்கல, அவங்கள பார்க்கல. எல்லாம் செப்பல்லாம் அப்படியே இருக்குது. பாபா ப்ளஸ் பண்ண இல்லை உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். ஆமாம் ப்ளஸ் நல்லா செட்டியாருங்க, நல்லா வெல்டு செட்டியாருங்க. வெள்ளியில் பாதங்களாக கொண்டு வந்திருக்காங்களா, அழகாக இருக்குது ஒரு வெள்ளி பாதமும். நான் அங்கே தானே உட்காந்துருக்கேன். ஒரு பாதத்தை எடுத்தேன். மெதுவாக பாபா காலை அப்படி தூக்கி அதில் அந்த நாரதரெல்லாம் போடுவாங்க தெரியுங்க, ஒரு பாதம் அது மேலே கொம்பு மாதிரி, அந்த மாதிரி ஸ்டைல் அது பாதுகை. அந்த பாதுகையை எடுத்து நான் பாபா கால் மெதுவாக தூக்கி அதில் அப்படி மாட்டி அப்படி எடுத்து அப்படி கொடுக்குறேன். சைலண்ட்டாகிறாரு. அவ்வளோதான். அது ஒன்றோடு விட்டுற வேண்டியதானே மரியாதை. அதுதானே மனித பிறவி இல்லை. ஆசை யாரை விட்டுது? ரொம்ப பெருமை வேறு எனக்கு. ஆஹா பாபா காலை தூக்கி இதை சொறி அவங்களுக்கு கொடுக்குறமேன்னு ஒன்று எடுத்து மாட்டி கொடுத்துருக்குறேன். அவங்க வாங்கி வச்சுருக்கிறாங்க. மொத்தத்தையே வாங்கி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு அளவில்லாத சந்தோஷம். ஏன்னா மொத்தத்தை அவர் பிளஸ்ஸிங் தான் பண்ணுவார். காலில் மாட்டியில் கொடுத்துருக்கேன். அவ்வளோ பாதுகைக்கு அவ்வளோ பவர் ஏறி போச்சு. இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இதெல்லாம் யாருக்கா கிடைக்குமா? யோசனை பண்ணி பாருங்கள். இது நான் சொல்கிறது. இங்கே வந்து இவரை உட்கார வச்சுக்கிட்டு மணி அடிக்குது. இவரை உட்கார வச்சுக்கிட்டு பொய் பேசக்கூடாது, உண்மையை தான் சொல்லணும். இது உண்மை. இது எனக்கு பாபா என் வாழ்க்கையில் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு பிச்சை. எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு வரேன்ட்டு அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு பார்த்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்படி போய் பாபாவை பார்க்குறதுக்கு அவங்க தவம் கிடக்குறாங்க. நம்மளுக்கு பாபா வந்து இப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்து அவர் காலை தூக்கி அந்த பாதரிச்சை மாட்டி அவங்கள எல்லாருக்கும் என்னமோ நான் தானம் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து அந்த வந்த செட்டியாருங்க எல்லாம் பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு எனக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ பாபாவோட பவர் எனக்கு ஏறிடுச்சு. ஐயோ தொட்டதே கிடையாது. அது யாருக்காவது கொடுத்துருக்குறாரா? அதுதான். எனக்கு வந்து நிறைய உடம்பு சரியில்லாமல் போனேன். அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்தது. அப்புறம் லெங்ஸில் வாட்டர் பொல்யூஷன், அது ஒரு ப்ராப்ளம் வந்தது. எல்லாத்தையும் நான் பொழிச்சு உட்காந்து பாபா கிட்ட பேசணும்னு பாபா சொல்லியிருக்காருன்னா, இப்போ அதுக்காகத்தானே பாபா என்னை இவ்வளோ நாள் எல்லாத்தையும் கொடுத்து என்ன நல்லா வச்சுட்டு இருக்காரு. இதை நான் சொல்லணும் இல்லையா? நம்புங்க, உண்மையாக பாபாவை நம்புங்க. ஒரு குறையும் வராது. ஹாப்பியாக இருக்கலாம். நான் பாடினேன் பாருங்கள். எனக்கு என்ன வயசு இருக்குன்னு இருக்கேன்? ஒரு 40-45 இருக்குமா? 45 என்ன சார், நான் பிறந்தது 64 இது என்னாச்சு 80 இருக்கும். தெரியாது எனக்கு. 2 பேரும் ஒத்துமையா, 2 பேரும் ஒரு அவதாரமாக தான் எனக்கு தெரியுது. இது நல்லா இருக்குது. அவங்கவுங்க கண்ணுக்கு தான் சார் வேறு. இங்கே இருக்காங்க பாரு 2 பேரும், அங்கேயே இருக்காரு, இங்கே இருக்கிறாரு. அவரையும் ஒத்து பாருங்க, கண்ணை மூடிட்டு அவரையும் ஒத்து பாருங்க. அவர் ரூபத்தில் இவர் தெரிவார், இவர் ரூபத்தில் அவர் தெரிவார். இவங்க யாருமே இல்லை. இவங்க 2 பேரும் அவதாரங்கமாக தான் இருக்கிறாங்க. அங்கங்கே ஈஸ்வரனை கூப்பிட்டாலும் அவன் தான். நான் வந்து
ஆரம்பத்தில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து கருமாரியம்மன் கோயிலில் போய் வேண்டிக்கிட்டேன் ஒரு தடவை. ஏன்னா என் ஒய்ஃப் வந்து பெரிய ப்ரொடியூசரோட பொண்ணு, ஜிஎன் வேலுமணின்னு. இந்த பாவலே படம் எடுத்தா தெரியுங்களா? பதிபக்தி, பாகப்பிரிவினை, பாலும் பழம், பணத்தோட்டம், பாத காணிக்கை, பஞ்சவர்ண கிளி, குடியிருந்த கோயில், நானல், இது சத்தியம், நான் ஏன் பிறந்தேன், அன்னை அபிராமி, நம்ம வீட்டு தெய்வம், இந்தி படம் ராஜ்குமார், இவ்வளோ படம் எடுத்த ப்ரொடியூசரோட பொண்ணு. இந்த பொண்ணு எங்கள் அப்பா யாருன்னா, எங்கள் அப்பா சாதாரண ஒரு டிரைவர், நான் வந்து டிரைவரோட பையன். இந்த அம்மாவை அவங்க ஃப்ரெண்டு கூட போகும்போது அந்த அம்மாவை பார்த்து லவ் பண்ணிட்டேன். பொண்ணு கேட்டால் கொடுப்பாங்களா? பின்னிடுவாங்க. எதுவுமே இல்லை. கடைசியில் கருமாரியம்மன் கோவில் நின்றுக்கிட்டேன். அம்மா தாயே, நான் பெரிய இடத்துல போய் லவ் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவே தெரியாது, அவங்களா கூப்பிட்டு பொண்ணு கொடுத்தா தான் நான் கட்ட முடியுமே தவிர நானாக போய் கேட்டேன்னா அவளை தான் என்ன முடியாது அப்படின்னு நல்ல முழு மனசோடு நல்லா போய் அங்கே வேண்டிட்டு வந்தேன். ஏதோ ஒரு படம் ரீரிகார்ட் நடக்குது, பாவமன்னிப்பு ரீரிகார்டு ஏவிஎம்மில். அப்போது நான் தான் மார்க்கெல்லாம் போடுவோம், ஓடிடுவேன். விஷ்ணாங்கிட்ட அசிஸ்டண்ட் மாதிரி இருக்கேன் நான். வரும்போது கீழே ஃபோன், அப்போல்லாம் இந்த ஃபோன் கிடையாது, இந்த டெலிஃபோன் தான். பில் அடிச்சு அந்த தேட்டர் பேங்க் சொன்னேன், ஃபோன் என்ன இதோ சரவணா பிளீஸ் மோலாலி என்றாரு, வேலுமணி என்றாரு, லைனில் இருக்கிறாருன்னு. இதுவாக ஃபோன் எடுத்து பயபக்தியோடு ஹலோ அப்படின்னு. நான் தான் வேலுமணி பேசுகிறப்பா, அவருக்கு ஸ்பீடாக பேசுவார். சொல்லுங்க, என் பொண்ணை ஒன்று கொடுக்கலான் இருக்கேன், அந்த கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிக்கோ அப்படின்னு போட்டுன்னு வச்சுட்டார். எப்படி இருக்கும்? ஓடு ரீதி காட்டிங்க மறுபடியும் கருமாரியம்மன் கோயிலுக்கு ஓடி போய் அந்த மாதிரி என்னம்மா இப்படி பண்ணிட்டேன், திடீர்னு ஃபோன் போட்டு இப்படி சொல்லிட்டாரு அப்படி கையும் ஓடல காலம் ஓடல, பெரிய இடம் மச்சே. அப்படி வேண்டிக்கிட்டு எனக்குன்னு சைடில் பேச யாருமே கிடையாது. நிச்சயதார்த்தம் மாடியில், அவங்க வீட்டு மாடி ஆழ்வார்பேட்டை வச்சுருக்காங்க, மாடியில் நிச்சயதார்த்தம் நெல்லெல்லாம் போட்டு எல்லாம் வச்சுட்டு எங்கள் மாமனார் பெரிய ப்ரொடியூசரில் சிவாஜி சார் வராரு, சாரங்கமாணி வராரு, பாலையண்ணா வராரு, காமெடி சந்திரபாபு வராரு, காமெடி ஆக்டர் தங்கவேல் வராரு, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இருக்கிறவங்க சாவித்திரி அம்மா வராங்க. எல்லோரும் வந்து மொட்டை மாடியில் ஆர்டிஸ்டாக உட்காந்துக்கிறாங்க. டைரக்டர் பீம்சிங் வராரு. நான் மட்டும் மூடியில் கையை கட்டி நின்றுங்கிறேன் ஓரமாக. நம்மளுக்கு யாருமே இல்லையா, எங்கப்பா டிரைவர், வேறு யாருமே ரிலேஷன்லேயும் கிடையாது யாருமே. ஓரமாக மூலையில் அந்த கொட்டாயில் மேலே ஓரமாக கையை கட்டி நின்றுக்கிறேன். தேவர் வந்தாராங்க, அந்த தேவர் வந்து உட்காண்டாரு. சாண்டு சின்னப்ப எல்லாம் ரெடியா? அப்புறம் யார் மாப்பிள்ளை வீட்டில் யாருன்னு அங்கே நான் அவங்க வீட்டில் கேட்டாங்க. உடனே சாண்டோ சின்னப்பெல்லாம் பார்த்தாங்க. மதுக்கூர் ஜமீன்தார் அவர் தேவரும் சேர்ந்து நாங்கள் தான் மாப்பிள்ளை சைடு அப்படின்ட்டாங்க. டப்புன்னு அப்படியே நீங்கள் 2 பேர் சொன்னால் ஒன்றும் பேச வேண்டியதில்லை, தட்டையை மாற்றிக்கலாமே. டக்குன்னு எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாமே இறைவனோட அருள் தான். நானுக்கு யாரும் வரலைங்க, எனக்கு யாருமே இல்லை, நான் தான் சொல்கிறாங்க 2 பேர். தேவர்னு சொல்கிறாரு, மதுக்கூர் ஜமீன்தார்னு சொல்கிறாரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பாபாவை பற்றி நிறைய சொல்லியிருக்கார். பாபா பற்றியெல்லாம் அவரை உட்காந்து பேசும்போது பாபாவுக்கு நான்லாம் போயிருக்கேன்டா, டேய் நான் போயிருக்கேன், பாபாவை கும்பிடுங்க, பாபாவை நல்லா கும்பிடணும். எனக்கெல்லாம் பாரு எப்படி இருக்கேன் பாரு, எவ்வளோ படம் பற்றியா, நான்லாம் எப்படி இருக்கேன் பற்றியா, ஏன்னா நான்லாம் பாபாவை கும்பிடுவேன். என் ஒய்ஃபு கமலமாக பாபாவை கும்பிடுவோம், என் பையன் பாபாவை கும்பிடுவான், பெரிய பையன் பாபாவை கும்பிடுவான். இப்படி எல்லாருக்கும் புத்திமை சொன்னார். இதில் என்ன தெரியுதுன்னா அவங்களும் பாபா கும்பிட்றாங்க, வெளியில் தெரியுது கிடையாது. யார்கிட்ட போய் சொல்லுவார் சிவாஜி சார் நான் பாபா கும்பிட்றேன், நான் பாபா கும்பிட்றேன் சொல்லுவார். அவர் மனசு அவர் போவார், சத்தம் போடாமல் போவார். ஏன்னா அவங்க போகிறதும் வர தெரியக்கூடாது, வரதும் தெரியக்கூடாது, க்ரௌடு சேர்ந்துடும். எல்லா நடிகர்களுமே பாபா கும்பிட்றாங்க. பிரைட்டாக போக முடியாது அவங்களால, ஏன்னா க்ரௌடு கூட்டங்கள் நெரிசலாகி எல்லோரும் கும்பிட்றாங்க. எல்லா நடிகர்கள் எல்லோரும் கும்பிட்றாங்க. வெளியில் தெரியாமல் தான் கும்பிட்றாங்க, தெரியாமல் போயிட்டு வராங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு போட்டிருக்கேன். இந்த முஸ்லீம் இது போடுவாங்க ஃபுல்லாக மறைச்சிக்கின்னு, அதெல்லாம் கூட போட்டு திரும்பி கும்பிட்டு வந்திருக்காங்க. நீ எப்படி வேணா போய் கும்பிட்டு, பாபா இருக்கிறாரு, அதனால் தப்பு இல்லை. பாடகர் திலகம் டிஎம்எஸ் பாபாவை பற்றி அவர் சொல்லுவார், தலையிலேருந்து கால் வரைக்கும் பாபா தான் வர. என் மனசில் எல்லாம் இருக்காங்கடா, பாபா இருக்கா தெரியுமா உனக்கு? சுண்டல் ஒன்று கொண்டு வர வறுத்து கையில் வச்சுக்கின்னு அதை சாப்பிட்டு தான் பாடுவார். அந்த சுண்டல் சாப்பிட்டு கூட பாரு எல்லாம் பாபா பிரசாதம் தான் அப்படின்னு கொஞ்சம் கொடுப்பாரு. நம்ம என்ன விடுவோம், பாபா பிரசாந்த் சொல்லி தானே கொடுக்குறாரு. ரொம்ப பயபக்தியாக சாப்பிடுவோம். உப்பு போட்டு வறுத்து இருக்கோம், இந்த மூக்கு கடலை கருப்பாக இருக்குமே அந்த கடலை, அதை இப்படி சொல்லி தான் கொடுப்பார். பாபா பேர் சொல்லி கொடுப்பாரு. நீ சாப்பிடுவது கொடுப்பார், அவரை நினச்சி சாப்பிடுவார். இப்போ நீங்கள் பிரசாதம் கொடுத்தீங்களே, சாதாரணமாக கொடுத்தீங்கன்னா அதே வாழைப்பழம் தானே அப்படின்னு. இப்போ அது எவ்வளோ பயபக்தியாக பூஜையில் வைப்பேன் தெரியுமா? நான்
ஏன்னா அதுக்கு இந்த உருவம் அங்கே இருக்குது பாபா. அது ஆமாம், எல்லாமே இறைவனால் தானே மீண்டும். பாம்பு பிளாஸ் ஆச்சு, எனக்கு கையில் பாம்பு வச்சுருக்கேன், எனக்கு பாம்புன்னு தெரியாது. லெட்டரில் வந்திருக்குது, இது ஒரு இது சவுண்டு இருக்கும், காதில் வச்சு கேளுங்கன்றான், கையில் வச்சுன்னுக்கிறேன். யாரோ ஆசிரியர் மாதிரி தூக்கி போடுறான் அப்படின்ட்டு 3 தடவை சொன்ன உடனே டபால் தூக்கி போடுற உடனே வெடிச்சுது. இல்லைன்னா நான் பீஸாக போயிருப்பேன். சும்மா கை மட்டும் தான் எனக்கு கட்டாச்சு, இந்த காலில் அடிபட்டுச்சு. அது யாரும் ஆசிரியர் மாதிரி சொல்லலைன்னா அந்த நேரம் நான் சபரிமலை மாலை வேறு போட்டுக்கிறேன். அப்போ சாமி என்னை காப்பாற்றுதில்ல. எதுவாக இருந்தாலும் சாமி எங்கேயும் நம்மளை கை விட்டுற மாட்டார். என்ன சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும், உண்மையாக நம்புங்க, உண்மையாக வேண்டிங்க, உண்மையாக அவரை பிரார்த்திங்க, நடக்கும். இந்த ஏனாதானமான கும்பிடுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. அவர் ஏனாதானமாக போயிட்டு இருப்பார். ஆமாம், நீ பயபக்தியாக கும்பிடு, அவர் உன்னை பயபக்தியாக காப்பாற்றுவார். ஏன் பிள்ளை அப்படின்னு நீ மட்டும் போகிற வேரத்தில் பாபா அந்த வேலைக்கு போகிறேன் கொஞ்சம் பார்த்துக்க பாபா, எப்படியோ ஓகே பண்ணி கொடு அப்படின்ட்டு போனீங்கன்னா அவர் நான் வீட்டு வேலைக்காரனா கும்பிடு. நீ நல்லா கெஞ்சி அவர்கிட்ட கெஞ்சிட்டு போ, உடனே அவர் உனக்கு முன்னாடி போய் அங்கே நிற்பார் ஆஃபீஸில் நின்று அதை ஓகே பண்ணிடுவார். பாபா வந்து இன்னும் இருக்கிறார் எல்லா இடத்துலையும். அவர் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க பாபா ஆகிட்டாரு, அவர் சமாதி ஆகிட்டாரு, அவர் அப்படி போயிட்டாரு, அப்படி இருந்துட்டார், எங்கே போனார், எங்கே இல்லை. இந்த செவத்தை உடச்சி பார்த்தீங்கன்னா அங்கே பாபா இருப்பார். எந்த இடத்துல இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் உங்ககிட்ட நான் கேட்குறேன், காமிங்க நீங்கள் இந்த இடத்துல பாபா இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க, நான் ஒத்துக்கிறேன் உங்களை எல்லாரையும். எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு பாபா. இருக்கிறதோ தானேங்க என்னை கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு பாபா பற்றி பேச வைக்கிறாரு. இல்லைன்னா நான் என் வீட்டில் என் சேரில் உட்காந்துக்கின்னு நம்ம ஏசி பண்ணி ஜம்முன்னு பேசியிருக்கலாமே. எதுக்கு இங்கே வந்து உட்கார வச்சாரு? நான் இருக்கிறேன்டா வாடா, அங்கே இல்லைப்பா நான் தான் இருக்கிறேன், அங்கே உட்காந்து பேசுகிறேன் என்னை பற்றினு கூப்பிட்டு அமைச்சிருக்காரு. அப்போ நீங்கள் பாபா இருக்கிறா இல்லையான்னு நம்புறீங்களா இல்லையா? இருக்கிறாரு பாபா. யார் இல்லைன்னு சொல்லுது? கலியுகத்தில் இருக்கிறாருங்க கடவுளா. அவதாரம் வேறு வேறத்தில் இருக்கிறாரு, ஆனால் இருக்கிறார் பாபா. நீங்கள் நினச்சிங்க பாபா இறந்துட்டாருப்பா, அப்பா நம்ம இனிமேட்டு என்ன வேணால் பேசலாம் ஜாலியாக. அந்த வேலையே வச்சுக்காதீங்க. எங்கே இல்லை பாபா பார்த்துக்கினே இருக்கிறாரு. என்ன பேச நான் பேசின ஃபுல்லாக கேட்டுனுக்கிறாரு. நான் ஏதாவது தப்பாக பேசினா வச்சு வாங்கிடுவார் என்ன. ஆமாம், எங்கே இல்லை பாபா சொல்லுங்கள் பார்க்கலாம். நீ இல்லாத இடமே இல்லை சாயிநாதா. அவர் இல்லாத இடமே இல்லை, எங்கே இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் நல்லா ஹாப்பியாக காலையில் கொடுத்து கும்பிட்றேன்லாம் கடவுள் இருக்கிறன்னு நினச்சி கும்பிட்றதுனால தான் நல்லாயிருக்கும். அதனால் எல்லோரும் பாபா கும்பிடுங்க. அவரை தான் கும்பிடணும், இவரை தான் கும்பிடணும், இல்லை இதெல்லாம் அவதாரங்க. நீங்கள் எந்த கிருஷ்ணனை கும்பிட்டா கூட கிருஷ்ண ரூபத்தில் பாபா இருப்பார். ஜீசஸை கும்பிட்டா கூட ஜீசஸ் ரூபத்தில் பாபா இருப்பார். அல்லாவை கும்பிட்டா கூட அல்லா ரூபத்தில் பாபா இருப்பார். எந்த ரூபத்தில் அல்லா இல்லை? எல்லா அவதாரத்திலும் இருக்கிறார். அதனால் நம்பிக்கையோடு கும்பிடுங்க. ஆனால் அது மட்டும் ரொம்ப ரெக்வஸ்ட் எனக்கு. நம்பிக்கை நான் தான் முதல்ல சொன்னேன். இனி அவரை நம்பினா தானே அவர் இன்னும் நம்புவார். எந்த ரூபத்தில் வருவாங்க, கொடுப்பாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லல, மாறி வருவாங்க ரூபம். இசைவேந்தர் சங்கர் அவர்களின் ஆன்மீகம் பற்றி ஓவர் பக்தியம். சங்கராம ஐயர், சுத்தமான ஐயர், 2 பேரும் ரெக்கார்டிங்கெலாம் வருவோம். வியாழக்கிழமான தர்காவுக்கு போயிடுவோம். அங்கே போய் மவுண்ட் ரோட்டில் இருக்கிற புகாரி ஹோட்டல் எதிர்க்கோம், அங்கே போய் நானும் தான் போவேன். அவனை மாத்திரம் உள்ளே விடுவாங்க. ஏன்னா வாரம் வரான் இல்லை, அந்த பாய்ங்கெல்லாம் அவனை உள்ளே கூப்பிட்டு அந்த மயில் இறக்க மாதிரி இல்லை அதை எடுத்து 3 தடவை தலையிலலாம் பண்ணி எல்லாம் பண்ணி அவரை அனுப்புவாங்க. நான் யோசிப்பேன், நம்ம என்றைக்காவது ஒரு நாள் நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. அவன் பண்ணிட்டு வெளியே வந்துடுவான். இந்த மாதிரி அவன் ரொம்ப பயபக்தியோடு போய் தர்கா கும்பிடுவான். அங்கேருந்து வந்தால் எல்லா சாமியும் இங்கே ஆலடி அம்மனா இங்கே ஒரு அம்மன் இருக்குது, அது எவ்ரி வெள்ளிக்கிழமை வந்துடுவான். இந்த இங்கே முனையில் ரோட்டில் மவுண்டில் அதுவும் வந்துடுவான். அதுவும் இல்லாமல் பெங்களூர் ரெக்கார்டிங் போவோம். ரெக்கார்டிங் போனால் அவன் பக்தி பாருங்கள், 3 தடவை எடுத்து அப்படி பண்ணுவான். பண்ணிவிட்டு அப்படி பண்ணுவான். பக்கத்தில் ஒரு ஊதுபத்தி ஒன்று வச்சுக்குவான். இப்போ மேட்ச் பாக்ஸ், அந்த ஊதுபத்தி மேட்ச் பாக்ஸ் பொழிச்சிட்டு அதை எடுத்து 3 தடவை இப்படி காமிப்பான். காமிச்சிட்டு அப்படியே மேலே காமிச்சிட்டு அதையும் கீழே வச்சுடுவான். அப்படி காமிச்சிட்டு அப்படி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டு, அது அவனுக்கு ஒரு மனசு நிம்மதி. கடவுளை கும்பிட்டுட்டான், கடவுளுக்கும் கொடுத்துட்டான் சாப்பிட சொல்லி, நெய்வேத்தியம் மாதிரி கையில் தொட்டு 3 தடவை பண்ணிட்டான். அப்படி சாமி கும்பிடுவார் அவர். அவன் சாமி கும்பிடுறது அவன் லேசான வேலை, ரொம்ப கும்பிடுவான். மெல்லிசை மன்னர் எம்எஸ்வியின் ஆன்மீகம் பற்றி அவரும் சாமி கும்பிடுவார். வரும்போது நேராக அவர் வீட்டுக்கு நான் காலையிலே போயிடுவேன். டே கணேசா அப்படின்னு வரேன்னு அப்படியே கபாலீஸ்வரர் கோயிலானது அப்படியே கையெழுத்து கும்பிட்டு போயிட்டு இருப்பார். அதே மாதிரி நல்ல சாமி பக்தி நிறைய. வார்மணியை பொட்டி இருந்தால் கூட செருப்பு போட்டுலாம் இப்போ இருக்கிறவங்களாம் நிறைய பேர் பார்க்குறேன், செருப்பு போட்டுக்கிறாங்க, ஷூ போட்டுக்கிறாங்க.
அவரெல்லாம் அங்கேயே கழட்டி வச்சுட்டு வெறும் காலோடு தான் ஆர்மடிப்பட்டில் கை வைப்பார். அவ்வளோ பயபக்தி. அதனால தான் அவ்வளோ படம் பண்ணார், அந்த பக்தினால தான். இப்போ இருக்கும் நான் நிறைய பேர் பார்க்குறேன் ஷூவோடு தானே இருக்கிறாங்க, பேண்ட்டெல்லாம் போட்டு ஷூவோடு வாசிக்கிறாங்க. ஷூவோட எல்லாம் பியானாலாம் ஷூவோட செருப்பில் கழட்டி வச்சு தான் பியானோ வாசி. எம்ஜிஆர் அவர்களின் ஆன்மீகம் பக்தி, அவர் பக்தி எப்படி தெரியுங்களா? அவர் தான் உங்களுக்கு தெரியாது, மூகாம்பிகை போயிட்டு அந்த வாழெல்லாம் கொடுத்தாருல்ல, மூகாம்பிகையே கொடுத்தாரு. அவர் ரொம்ப பக்தி, வெளியில் தெரியுது. ஏன்னா டிஎம்கேல இருந்தனால வெளியில் சொல்லக்கூடாது. அவங்க வீட்டில் மாடியில், நான் மாடி வரைக்கும் போய் மாட்டில் தான் நானும் என் ஒய்ஃபெல்லாம் போய் சாப்பிடுவோம். அங்கே சின்ன பூஜை ரூம், இத்தினோண்டு பூஜை ரூம், இந்த டிவி சைஸில் அவ்வளோதான் இருக்கும். சின்ன சின்ன படங்கள், இந்த சின்ன சின்ன படங்களில் அந்த அளவுக்கு படங்கள் தான் இருக்கும். ஒரு 5-6 படங்கள் இருக்கும். அவங்க அம்மா படம் பெருசாக இருக்கும். குளிச்சுட்டு அது உள்ளே வந்து நேராக போவார். அப்படி கையெடுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே கும்பிட்டுட்டு அப்படியே தொட்டு 3 தடவை கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு ஒரு வெள்ளை கர்ச்சீப் இருக்கும், அதை எடுத்து நெத்திக்கு தெல்லாம் அடிச்சிடுவார். கொஞ்சம் பொட்டு வச்சுருந்தா கூட தொட்டுண்டா அதெல்லாம் தொட்டு க்ளீனாக வந்துடுவார். ஆனால் சாமி கும்பிடுவார், நல்லாவே கும்பிடுவார். அதேமாதிரி காரில் புறப்பட்டு ஏறி அப்படி போனார்னா அம்மாவோட ஸ்டாச்சு இருக்கும். அப்படி வந்து அம்மா வந்து அவங்க மதர், நான் சொல்கிறது எம்ஜிஆர் சாரோட மதர். ஆமாம், அப்படி வந்து அப்படி காரை நிறுத்தி கையெடுத்து அந்த அம்மா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கார் வெளியே போகும். நீங்கள் வந்து ஆன்மீகன்றது என்னென்னா ஒன்றும் இல்லை. ஆன்மீகன்றது அப்பா அம்மா. நீ தாய் தந்தை, நீ எங்கேருந்து வந்த? அம்மா பிறக்க வச்சாங்க ஒன்று. அப்போ அப்பாவும் நம்மளுக்கு முக்கியம், அம்மாவும் முக்கியம். அப்பா இல்லாமல் நான் வர முடியாது, அம்மா இல்லாமல் நான் வர முடியாது. கருவாரி 10 மாதம் நம்மளை வச்சுன்னு இருக்காங்களே உள்ள, என்னென்ன வேணும் ஃபுட்டு கிட்டு எது எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வெளி உலகம் போய் பாடுறான்னு அனுப்புகிறாங்க. அப்போ முதல்ல தெய்வம் யாருன்னா அப்பா தான் நம்மளுக்கு. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தான் சொன்னாங்க, தவிர பிதாவும் அன்னையும் அப்படி சொல்ல, அப்பாவும் அம்மாவும் தான் சொன்னாங்க. அதனால் அப்பா முதல் தெய்வம். நம்மளுக்கு வந்து 2 பேரும் எடுத்தோம்னா அர்த்தநாதீஸ்வரர். நம்ம பிரிச்சே பார்க்கக்கூடாது, ரெண்டும் ஒரே உருவம். பாதி உருவம் அப்பா, பாதி உருவம் அம்மா. அவங்க 2 பேரையும் நீ வழிபட்டாலே போதும். நான் நிறைய பேருக்கு என்னத்தம்மா சொல்லியிருக்கேன், நீங்கள் எங்கேயே போய் சாமியெல்லாம் கும்பிடாதீங்க. காலையில் குளிச்சு எழுந்தோன்னா அம்மா இருப்பாங்கல்ல, அம்மா தொப்புள் தெரியும், அதை தொட்டு கும்பிட்டு வந்துருங்க போதும் அப்படின்னு. ஆமாம், அவள் சொன்னார்ல, அப்போ எவ்வளோ கரெக்டான இது? ஆமாம், அப்போ நான் தான் சொல்கிறேன்னே, அப்பா அம்மா தான் முதல்ல. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். மாதா பிதா, 3வது தான் குரு, அதுக்கப்புறம் தான் தெய்வம். அதனால் நீ அப்பா அம்மா கும்பிட்டாலே எல்லா சாமியும் கும்பிட்ட மாதிரி ஆகிப்போச்சு. என் குருநாதர், என் மனசாட்சி பண்ண நான் விஸ்வநாதனை கும்பிட்டு தான் ஆகணும் இல்லையா? என் மனைவி எனக்கு சாப்பாடுக்கு பாடு எல்லாம் போட்டு போடுறேன். என் மனசாட்சி பண்ண நான் அந்த அம்மாவை நான் ஒரு சக்தி தெய்வம்னு கும்பிடணும். ஆனால் எனக்கு யார் முதல் தெய்வம்? எங்கள் அப்பா, எங்கள் அம்மா. நான் இன்றைக்கும் சத்தியமான வார்த்தை சொல்கிறேன். நான் குளித்த உடனே அப்படியே நின்று 2 கையும் மேலே கூப்பிட்டு, என்னை பற்றி எல்லாம தாயே, தந்தையே, செல்வம் கோபாலா, அன்பு சகோதரி, சுந்தரமா தாயே, என்னுடைய மாமனாரை, சரவணன் மாப்பிள்ளையே, கூலி வேலை செஞ்சு காப்பாற்றின பாட்டியே, கவிஞர் கண்ணதாசன் அவர்களே, சாண்டோ சின்னப்பதை அவர்களே, விஸ்வநாதமூர்த்தி அவர்களே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லே, ஜி.கே. வெங்கடேஷ் அவர்களே, சாதம் போட்டு காப்பாற்றின தாயம்மா அவர்களே, என் கூட பிறந்த சகோதரிகளே, என்னை தெய்வமாக வந்து காப்பாற்றணும்னு இன்னி வரைக்கும் சத்தியமாக இன்னி வரைக்கும் சொல்லி கும்பிட்டுருக்கிறேன். அதனால தான் எனக்கு சாப்பாடு படம்லாம் நல்லா கிடச்சினுக்குது. தாயம்மானு ஒரு அம்மா இருந்தது என் வீட்டில் வேலை செஞ்சு, என்னை குழந்த மாதிரி பார்த்துருந்தது. அந்த அம்மாவை என்றைக்கு நான் தெய்வமாக நினச்சி கும்பிட்டு தாங்கிறேன். என் வேலை காட்சி தானேன்னு நான் கும்பிடாமல் இல்லையே. நினைக்கணும், நம்ம யாரை தெய்வமாக நினைக்கிறோமோ அவங்களுக்கு நினச்சா தான் நம்மளுக்கு. நான் தான் சொல்லிட்டேன், தெய்வம் எந்த ரூபத்தில் வரும், எப்படி வரும்னு தெரியாது. இப்போ ஒரு அம்மா எனக்கு தண்ணி கொடுத்துட்டு போனாங்க வீட்டில் இருந்த ஒரு அம்மா, அவங்களும் தெய்வம் தான். இதோ தொண்டமே பாபா பற்றி பேசுகிறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. யார் கொடுக்க வைக்கிறாங்க? பாபா கொடுக்க வைக்கிறார், இந்த அம்மா கொடுக்குது. அப்போ அவங்க தெய்வம் தானே இல்லையா? ஆனந்தம்மா, என்னங்க நீங்கள் நான் அப்போ சின்ன வயசில் இருக்கும்போது அஞ்சலி தேவி அம்மா அங்கே ஒரு அவங்க வீடு இருந்தது. அங்கே அவங்க கும்பிடுவாங்க பாருங்கள், போய் நின்று கேட்பேன் பாருங்கள். உள்ளெல்லாம் அப்போ போக தெரியாது, பெரிய பெரிய காரெல்லாம் வந்து இறங்கி கும்பிடுவாங்க. அந்த சத்தம் கேட்டு நின்றுப்பேன். அந்த வாசிக்கிற சத்தங்க, அந்த மிருதங்க, அந்த கூட சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து பாடும்போது நம்மளுக்குன்னு உடம்பெல்லாம் புல்லரிக்கும். இந்த வீட்டிலே பஜனை நடக்கும் சார். எல்லோரும் வந்து திடீர்னு பாடுவாங்க. நான் அப்படி வீட்டுக்கு போகும்போது ஒரு நிமிஷம் அப்படி நிற்பேன். என்னை உள்ளே கூப்பிடுவாங்க, வாங்கன்னு கூப்பிடுவாங்க தான். நம்ம எங்கெங்கே வெளியெல்லாம் போய் சுற்றிட்டு வரோம், அதே காலோடு உள்ளே எப்படி உள்ளே வர முடியும்? அதில் அங்கே நின்று கேட்டு பரவாயில்ல அந்த சத்தத்தை மட்டும் கதவு தந்து வச்சுன்னு கேட்டு நிற்பேன். எல்லாம் பஜனை பாடும்போது ஒருத்தர் ஒரு வாய்ஸ், ஒரு வாய்ஸ், அந்த வாய்ஸ் எல்லாம் அப்படியே கண்ண மூடி நான் கேட்டு நிற்பேன். அவ்வளோ சுகமாக இருக்கும். பஜனை பாடுறவங்க எப்போதுமே அவ்வளோ சுகமாக இருக்கும் பாடணும். நம்மளும் கூட சேர்ந்து பாடணும் போலத்தோன்னு தோணும். இல்லை, அது நான் கேள்விப்பட்டேன், புட்டபத்தி போகும்போதே சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு எல்லாம் ஃப்ரீ. இங்கே ஆர்ட் இதுக்கு, பிளட் இதுக்கு எல்லாம் ஃப்ரீ. அதெல்லாம் கேள்விப்பட்டு இவ்வளோலாம் பண்ணுறாப்பார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. யார் பண்ணாங்க? யார் இந்த காலத்தில் யார் பண்ணுங்கிறாங்க? எல்லாம் இப்போ பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். அவர் அவ்வளோ ஃப்ரீயாக பண்ணியிருந்தார். பாபாவின் எந்த அம்சம் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும்? குணமா, அற்புதமா, பஜனையா, சேவையா? இது நல்ல கேள்வி. காது பிடிக்குமா, கண்ணு பிடிக்குமா, மூக்கு பிடிக்குமான்னா, காது இருந்தால் தான் கேட்க முடியும், மூக்கு இருந்தால் தான் சுவாசிக்க முடியும், உயிராக வாழ முடியும், கண்ணு இருந்தால் தான் பார்க்க முடியும். இதில் எது பிடிக்குன்னு கேட்டால் நான் எதை சொல்கிறது?
இது மொத்தமே சேர்ந்து ஒரு பாபா. அவசியம் எல்லாரும் போங்க. போனீங்கன்னா தான் உங்களுக்கு விமர்சனம். நீங்கள் நம்பி போனோம். ஆனால் சும்மா அவர் ஒரு பாட்டு கச்சேரிக்கு சங்கர் கணேஷ் கச்சேரி நடக்குதுரா போய் 2 பாட்டு கேட்டு வரலான்னு போனீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை. பாபாவோட பாட்டு கேட்குது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எந்த பாட்டில் பாபா இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் இந்த பாட்டு கேட்டாச்சுடா பாபா பாட்டு கேட்டு அப்படி வர முடியாது. எந்த பாட்டில் உங்களை ப்ளஸ் பண்ணுவார்னு தெரியாது. பொறுமையோடு இருந்து எல்லா பாட்டையும் கேட்டுட்டு வரணும். ஏன்னா அப்போ தான் அவர் எந்த பாட்டில் வருவார், அவருக்கு பிடிச்ச பாட்டில் தான் அவர் அப்படி வருவார், இப்படி வருவார். அது எந்த பாட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் பொறுமையாக இருந்து எந்த பாட்டிலேயே பாபா வருவார், என்னை ப்ளஸ் பண்ணுவார், பாபா எந்த பாட்டில் வந்தாலும் பரவாயில்ல என்னை ப்ளஸ் பண்ணிட்டு போவாங்க பாபா அப்படின்னு அங்கே வேண்டின்னு கண்ணை மூடின்னு எல்லா பாட்டும் கேளு. எனக்கு நின்ன மாதிரி என் முன்னாடி நின்று உன்னை ப்ளஸ் பண்ணிட்டு போவார். எனக்கு நின்னார்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஏன் நிற்க மாட்டார், எல்லாருக்கும் நிற்பார். எல்லாருக்குமே பாபா ஒன்று தான். அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்து தான் பார்ப்பார். பெரிய கோட்டீஸ்வரன் இருக்காங்களே, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பேரெலாம் சொல்லக்கூடாது, அவங்க வந்தாலும் அவங்கள ஒரே மாதிரி தான் பார்ப்பார். என் காலையில் ஒரு பிச்சைக்கார ரோட்டில் நின்று காசு கேட்டான், கொடுத்தார். அவன் பார்த்தாலும் அவனையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். என்னையும் ஒரே மாதிரி பார்ப்பார், உங்களையும் ஒரே மாதிரி பார்ப்பார். நீங்கள் பார்த்துருக்குற அத்தனை பேரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். பாபாவுக்கு எல்லாருமே அவருடைய பிள்ளைங்க, எந்த பிள்ளையுமே அவர் கைவிட மாட்டார். கவிஞர் எப்படி சாமி கும்பிடுவார் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. அது மொத்த பேரும் அப்படி அவருக்கு சாமி பக்தின்னு அவ்வளோ. பாட்டு எழுதி வச்சார்னா அங்கே மேலே ஓம் சொல்லி போடாமல் பாட்டு எழுத மாட்டார். தேவரையா அப்படியே சந்தனங்களும் அடிச்சுன்னு என்ட்ராகும்போது முருகா அப்படின்னு வருவார். முருகரே நேராக வந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ படம் எடுத்தார், எப்படி இருந்தார், எப்படி வாழ வச்சார். அவர் அந்த மருதமலையை என்ன பண்ணார், இவர் இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணார். 2 பேரும் நல்லா தானே இருந்தாங்க. கிருஷ்ணனும் நல்லா வச்சுருந்தார், மருதமலை முருகனும் நல்லா வச்சார். ஏவிஎம் ராஜன் ஜீசஸை நம்பின்னு இருக்கார், அவரும் நல்லா இருக்கிறாரு. யாரை நம்புறீங்க, எந்த கடவுளை கும்பிடுங்க, அவர் உண்மையாக நம்புங்க. ஆனால் முதல்ல நீங்கள் எந்த தெய்வத்தான கும்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனால் நம்பிக்கையோடு கும்பிடுங்க. அவர் கும்பிட்டாரு, அவர் பெரிய ஆள் ஆகிட்டாரு, இங்கேருந்து அவர் போய் கும்பிடுமான்ட்டு இவரை விட்டு போயிடக்கூடாது. நான் சொன்ன கதை தான். அங்கே வந்தாலும் இவர் தான் அங்கே வருவார், வேறு ரூபத்தில் வருவார். உடனே நீ என்ன பண்ண பற்றியா, அவர் என்னை வந்துட்டார் பாரு இந்த கும்பிட்டு மேலே. இல்லை இவர் தான் அங்கே வர, உன்னை விடவே மாட்டார். நீ எங்கே போனாலும் உன் கூட உன்னை காப்பாற்றுவார். ஒரு மனுஷன் நல்லா இருக்குன்னா பக்தி வேணும். மனசில் பயமாக இருக்கணும், கூட பக்தியாக இருக்கணும். பயம் மட்டும் இருந்துட்டு பக்தி இல்லைனாலும் கஷ்டம், பக்தி மட்டும் இருந்துட்டு பயம் இல்லைனாலும் கஷ்டம். 2 இருக்கணும். எந்த நேரத்தில் யார் ஹெல்ப் பண்ணுவோன்னு தெரியாது. அதனால் 2மே இருந்தாச்சுன்னா நம்ம கஷ்டம் இல்லை. நான் தான் சொன்னேன் கையில் பாம்பு வச்சுருக்கேன், யாரை பின்னாடி தூக்கி போடுறான்னு சொல்கிறேன். யார் சொன்னாங்க கையில் பாம்பு டேஞ்சர் தான். பக்தி இருந்ததோ தான் சொல்லிச்சு. கழுத்தில் சபரிமலை மாலை இருக்குதுல்ல, அப்போ நம்மளுக்கு ஏதோ தெய்வம் கூட இருந்து காப்பாற்றல. அதுக்கு என்ன பக்தியும் வேணும், பயமும் வேணும், அப்பா அம்மாவோடைய அருளும் வேணும். இதெல்லாம் இருக்குதே. நான் சாமியை நல்லா கும்பிட தெரியுமா, எங்கள் அப்பனாவது எங்கள் அம்மாவது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுவே உனக்கு பாவமாகி அதுவே கஷ்டப்படுவேன். அவங்கள தான் முதல்ல நினைக்கணும். நீ அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. நான் புட்டபத்தியில் இருக்க சார், நீ சொல்கிற ஒரு அம்மா ஒரு ஃபாரின் லேடி, அந்த பக்கம் பெரிய செவுரு, அது மேலே ஏறி நின்றுன்னு அங்கேருந்து கும்பிடுது. செவுத்துலேருந்து என்ன கும்பிடுது சார் ஃபாரின் லேடி. பாபா அப்படியே பார்த்துட்டு இறங்க கீழே அப்படின்றாரு. அது அங்கேருந்து இப்படி பண்ணி நிற்குது. விழுந்தாலும் அந்த பக்கமும் விழுந்துடும், இந்த பக்கம் விழுந்துடும். அந்த ஃபாரின் லேடிக்கு பாபா பற்றி எவ்வளோ பக்தி பாருங்கள். செவுத்து மேலே ஏறி அங்கேருந்து கும்பிடுச்சு. நான் யோசனை பண்ணேன், பெரிய ஃபாரின்லேருந்து இங்கிலாந்துலேருந்தையோ லண்டன்லேருந்தையோ அமெரிக்காலேருந்து வந்திருக்குது, பாபாவை செவுத்து மேலே ஏறி அங்கேருந்து கும்பிடுது. பாபா கொஞ்சம் கூட இவ்வளோ பேர் இருக்காங்க கீழே உட்காந்துக்கிற அவ்வளோ விட்டுட்டு அங்கேருந்து ப்ளஸ் பண்ணுறாரு. அப்படி அப்போ அதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த பிள்ளைக்கு. அதுதான் பாபா. சித்தமெல்லாம் எனக்கு சாயிநாதனே பாபா, சித்தமெல்லாம் சிறுடி பாபா தானே. நம்பிக்கையோடு நீ அங்கு சென்றால், நம்பிக்கையோடு நீ அங்கு சென்றால் உன்னை அன்போடு வரவேற்று ஆசீர்வதிப்பார். சித்தமெல்லாம் எனது சிறுடி பாபாவே, சித்தமெல்லாம் எனக்கு சிறுடி பாபாவே. உங்கள் அனைவருக்கும் சங்கர் கணேஷோட படிவான நன்றி வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஏன் தெரிவிச்சுக்கிறேன்னா, ஒரு பாபாவை பற்றி பேசுறதுக்கு உங்களாலேயும் பாபாவுடைய அருளாலேயும் எனக்கு இவ்வளோ கிடைச்ச நேரம். அதே போல் பாபா இந்த இடத்த கொடுத்து இங்கே உட்காந்து பேசுகிறான்னு சொன்ன இந்த வீட்டில் வாழ்கிற அந்த கணவன் மனைவி எல்லாரும் நல்ல சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் தீர்க்காயுசோடும் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றணும் பாபா. அவங்க எப்போதுமே சுபிட்சமாக ஆரோக்கியமாக இருக்குவேன். பாபாவோட பாதத்தை தொட்டு வேண்டிக்கிறேன் பாபா.
உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை, என் இருவிழியோ ஒரு கணமும் இமைப்பதில்லை. சத்ய சாயி யுகம் நேயர்கள் அனைவருக்கும் சங்கர் கணேஷோட பணிவான நன்றி வணக்கம். ஓம் சாய்ராம்.